எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலோடு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎம் அவர்கள் கூடிய சீக்கிரமே இந்த 2500 அப்படின்றது மதிப்புமிகு மகளிர் திட்டத்தில் இந்த 2500 கூடிய சீக்கிரமே எல்லாரோட வங்கி கணக்குலையும் கிரெடிட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய இலவசங்கள், உதவித்தொகைகள், நலத்திட்டங்கள் இதை பற்றின வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, நலத்திட்டங்கள், கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய இலவசங்கள் இதை பற்றி தான் எப்பயுமே நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்க, நம்ம ஒன்றாம் தேதி இதை பற்றின டீட்டெயில் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன். 2500 பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு. 1ஆம் தேதி இதை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன தகவல் அப்படின்னாக்க, 5ஆம் தேதி இதுக்கான ஃபைனல் முடிவு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்தை கூடிய சீக்கிரமே நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பெண்களுமே நம்ம சென்னையில் உள்ளவங்க அதிகப்படியான நம்மளுக்கு இதில் மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கூடிய சீக்கிரமே இந்த 2500 எப்போ நீங்கள் கிரெடிட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் குறை தீர்மன்றத்திலேருந்து நம்மளுக்கு சிஎம்க்கு இது போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம தாவேக ஆட்சியில் உள்ள அமைச்சர்களும் இதை பற்றின பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க. எல்லா சட்டசபையிலையுமே இந்த 2500 தான் மிகவும் ஒரு பேசு பொருளாக இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5ஆம் தேதி 1ஆம் தேதி இதை பற்றின பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த பட்சத்தில் இன்றைக்கி என்ன புதிய தகவல் அப்படின்னாக்க, 5ஆம் தேதி இதுக்கு இறுதிக்கட்ட முடிவு அப்படின்றது கிடச்சிரும். 5ஆம் தேதி மேக்ஸிமம் எல்லாருக்குமே நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் கொடுக்க டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எல்லாருமே உங்களோட ரேஷன் கார்டை கண்டிப்பாக சரி பண்ணி வச்சுக்கோங்க. நான் முன்னாடி வீடியோவில் ரேஷன் கார்டில் என்னென்ன சரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதே போலவே நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் அதை எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணாமல் விட்டவங்க ஜூன் 26 வரையும் கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. அதை சரி பண்ணாமல் விட்டவங்க ரேஷன் கடையில் 4 மணிக்கு மேலே 5 மணிக்குள்ளே போயிட்டு அதில் என்னென்ன பிழைகள் இருக்கோ அதை கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதுக்கு அப்ளிகேஷன்ஸ் அதில் என்னென்ன ஆவணங்கள் அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் கண்டிப்பாக போட்டிருந்தேன். இந்த 2500 அது யாருக்கெல்லாம் அந்த 2500 கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் முக்கியமாக நம்மளுக்கு பார்க்கக்கூடியது நம்மளோட ரேஷன் கார்டு தான். இதில் NPHH, PHH, AAY அந்த கார்டெல்லாம் என்னென்ன ப்ரையாரிட்டியில் இருக்குது, யாருக்கெல்லாம் அந்த 2500 வரும், யாரெல்லாம் அந்த 1000 பணம் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு NPHH கார்டு அப்படின்னாக்கா அது கட்டாயிரும், யாருக்கெல்லாம் ரத்து பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும் நான் ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சேனலில் உள்ள வீடியோவில். இப்போதைக்கு NPHHல உள்ள ரேஷன் கார்டுக்கு 1000 பணம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த NPHH அப்படின்றது நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்ற மாதிரி ஒரு ரேஷன் கார்டு. அந்த ரேஷன் கார்டுக்கு இப்போ 1000 வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணத்தை ரத்து செய்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு NPHH இல்லாமல் PHH, AAY கார்டு 1000 பணம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு தடையுமின்றி அந்த கார்டுக்கு இந்த 2500 தொடர்ச்சியாக வரும். இருந்தாலும் மறுபடி அதில் என்னென்னலாம் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணும்போது நம்ம அப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை நம்ம பஞ்சாயத்தில் தான் அதை கலெக்ட் பண்ணுவாங்க அப்ளிகேஷன்ஸில். அதில் ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா நம்மளோட பேங்க் பாஸ்புக்கு, ஃபோட்டோஸு, ஆதார் கார்டு இது எல்லாமே கேட்கும்போது நீங்கள் கொடுங்க. அது PHH கார்டுக்கும் AAY கார்டுக்கும் எந்த ஒரு தடையுமே இல்லை. ஆனால் NPHH கார்டுக்கு இந்த 2500 கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த NPHH கார்டில் ஒரு சில பேருக்கு ரேஷன் கார்டில் அந்த ரினிவல் பண்ணுறது பண்ணலை, EKYC பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. AAYயும் PHH கார்டும் EKYC ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. NPHH கார்டு உள்ளவங்க பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. NPHH ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க கண்டிப்பாக போய் ரேஷன் கடையில் EKYCயை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதாவது ரேஷன் கார்டு ரினிவல் எல்லாருமே போய் கண், கருவிழி, கைரேகை இதெல்லாம் பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க. அதை பதிவு பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரமே இந்த 2500 அப்ளிகேஷன்ஸ் எங்கே பார்த்தாலுமே கொடுக்க போகிறாங்க. அது ஜூலை 5ஆம் தேதியிலேருந்து அந்த விஷயங்கள் வெளிவர போகுது. அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இது முன்னாடி மகளிர் திட்டம் கலைஞர் உரிமை திட்டமாக இருந்துச்சு. இப்போ நம்ம சிஎம் அவர்கள் தாவேக ஆட்சின்றதுனால இதை மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு நம்மளுக்கு பணத்தை கூட வச்சு கொடுக்க போகிறாங்க. இதே 60 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னாக்கா 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இப்போ 1000 பணம் வாங்கிட்டு இருக்கவங்க கிட்டத்தட்ட 30% பெண்கள், 100%ல் 30% பெண்கள் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் 1000 வாங்கிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாரையுமே 60 வயசுக்கு மேலே உள்ள முதியோர் பென்ஷன் திட்டத்தில் மாற்ற போகிறதா நம்ம முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க.
இதில் உங்கள் எல்லாருக்குமே சந்தேகம் வரும், 60 வயசுக்கு மேலே உள்ள அனைவரையுமே முதியோர் பென்ஷன் திட்டத்தில் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக. முன்னாடி ஆண் குழந்தைகள் இருந்தால் 1 2 இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து முதியோர் பென்ஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ மதிப்புமிகு மகளிர் திட்டத்தில் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யார் இருந்தாலுமே அவங்களுக்கு உதவிகள் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து 3000 ரூபா முதியோர் பென்ஷன் திட்டமாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது அடுத்தபடியாக அவங்களுக்கும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ரேஷன் கார்டில் கண்டிப்பாக அவங்க ப்ராப்பராக எல்லாமே இருக்கணும். 60 வயசு அவங்க முடிஞ்சிருக்கணும். இன்னொரு விஷயம், அவங்க ரேஷன் கார்டில் இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அவங்க எந்த கார்டை சேர்ந்தவங்க ரேஷன் கார்டில் 3 விதமான கார்டு சொன்னேன்ல, பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், இதில் வந்து எந்த கார்டை சேர்ந்தவங்க அப்படின்றது மாதிரியும் பார்ப்பாங்க. அதிலே என்பிஹெச்ஹெச் கார்டு நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டரில் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குமே முதியோர் பென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ப்ரையாரிட்டியில் உள்ளாங்க, எல்லா வசதியுமே உள்ளவங்க அப்படின்றவங்களுக்கு தான் என்பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷன் கார்டை பற்றி நான் ஒரு வீடியோவே தனியாக போட்டிருக்கேன். என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் அப்படின்னா என்னன்றதை பற்றி போட்டிருக்கேன். அது அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படும், அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படும்னா அந்த வீடியோவை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள், இலவசங்கள், இதை பற்றின வீடியோ தான் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு சில சேனலில் சொல்லாததை கூட நான் நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். பெண்களுக்கான நலத்திட்டங்கள் மற்றும் வீடு கட்டுறது, மானியத்தில் குழுவில் வழங்குகிற பணங்கள், இதை பற்றி எல்லா வீடியோவுமே நான் வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் கிடைக்கக்கூடிய தகவலை எல்லாருக்குமே போய் சேரணும், எல்லாருமே பயனுள்ள தகவலாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாருக்குமே அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரிய விஷயங்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துலையும் நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது நம்மளுக்கு இந்த 2500 ரூபா பணம் மட்டும்தான். இது எந்த மந்த் தருவாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே சந்தேகமாக இருந்துகிட்ருக்கு. மே மாதமே 2500 ரூபா நம்ம சிஎம் அவர்கள் நான் எல்லார் அக்கௌண்ட்லேயும் வர வைக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தபோது அவங்களுக்கு எல்லாரையுமே கைவிட்டுறாமல் 1000 ரூபா பணம் அவங்களுக்கு ஏற்றி விட்டாங்க. நான் எப்போது வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு என்னென்னலாம் பட்ஜெட்டெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிட்டு இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்துக்கு நான் முதல் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். அதே போலவே ஜூன் மந்த்தும் எதிர்பார்த்த நிலையில் எல்லாருக்கும் 1000 ரூபா பணம் வந்துருச்சு. இப்போ ஜூலை மாதம் அதற்கான பேச்சுவார்த்தைகள் முன்கூட்டியே நடந்துட்டு இருக்கிறதுனால ஜூலை 5ஆம் தேதி இதுக்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து இறுதிக்கட்டமும் அன்னைக்கே அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவிலேயே இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் நம்ம பஞ்சாயத்தில் முன்னாடி எப்படி நம்ம பஞ்சாயத்தில் கலெக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரியே தான் இப்போயும் கலெக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு முக்கியமான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டை தயவு செஞ்சு எல்லாத்தையுமே சரி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஜூன் 26 வரையும் நமக்கு கால அவகாசம் கொடுத்தாங்க. அதில் சரி பண்ணாதவங்க ரேஷன் கார்டில் போய் ரேஷன் கடையில் போய் 5 மணி போல் எல்லாத்தையுமே நீங்கள் ரினிவல் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர் கரெக்டாக பேங்க்கில், ஆதார் கார்டில், ரேஷன் கடையில் கொடுத்த ஃபோன் நம்பரை கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரமே பட்ஜெட்டுக்கு பிறகு 2500 ரூபா அப்படின்றத அறிவிச்சிருந்தாரு. அதே போலவே இப்போ பட்ஜெட்டில் வந்து நம்ம 2500 ரூபா பணத்தை பற்றி தான் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அமைச்சர் சிஆர்டி நிர்மல்குமார் வந்து உறுதி தெரிவிச்சிருக்கிறாரு. இது வந்து 2500 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா அமைச்சர்களுமே இந்த பேச்சுவார்த்தையை வந்து முன்னாடி வைக்கிறாங்க சட்டசபையில். இது வந்து ஏன்னா நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கு இதுதான் முதல் காரணம். பெண்கள் தான் நமக்கு மிக முக்கியம். அவங்களுக்கு இந்த எதிர்பார்ப்பை வந்து நம்ம ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற வகையில் இந்த 2500 ரூபா அப்படின்றத முதல் கட்ட பேச்சுவார்த்தையாக நம்மளுக்கு பேசி எல்லா அமைச்சர்களுமே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் எல்லா சட்டசபையிலையுமே இதான் முதற்கட்டமாக பேசிகிட்டு இருக்கு. இந்த 2500 ரூபா கொடுத்தே ஆகும் அப்படின்ற மாதிரி உறுதியாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜூலை மந்தில் நம்ம 5ஆம் தேதிக்குள்ளே எல்லாத்தையுமே எதிர்பார்க்குறோம். நம்ம எதிர்பார்த்த எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம், பிஹெச்ஹெச், நாங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கோம், நடுத்தர வர்க்கமாக இருக்கோம், எங்களுக்கு பணம் வரலை அப்படிங்கிறவங்களும் இதில் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த 2500 ரூபா கிடைக்கும். கிடைக்கிறதுக்கு 100% இல்லை, 200% வாய்ப்பு இருக்குது. அதனால் பயப்படாமல் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எப்போல்லாம் அப்ளிகேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோ அப்டேட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான பஞ்சாயத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. ஃபோட்டோஸ், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே அதுக்கு தேவையான ஆவணங்கள், பாஸ்புக், ஃபோன் நம்பர் சரி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன, தாவேக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி உதவித்தொகை வழங்க 60 வயது வரையுள்ள மகளிரை கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். அதாவது இந்த பணி நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சிஎம் அவர்கள் வந்து யாருக்குமே பேட்டி கொடுக்கறதில்ல, சைலண்ட்டாக அவரோட வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. அதனால் எல்லாருமே பயப்படாமல் அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதுனால நம்ம எதிர்பார்த்தது கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாருமே அதை வந்து இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்க வேணாம். கண்டிப்பாக ஜூலை மந்த்து அது நடக்கும். 2500 ரூபா எல்லாரோட கணக்குலையுமே வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு, இந்த 60 வயதுக்குள்ளே உள்ள மகளிரை வந்து
கணக்கெடுக்கும் பணி தொடங்கிட்டு ஆல்ரெடி இது தொடக்கத்தில் தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சைலண்ட்டாக நமக்கு என்னைக்கு கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லலை. 60 வயதுக்குள்ளே உள்ளவருக்கு 2500, 60 வயதுக்கு மேற்பட்டவருக்கு முதியோர் பென்ஷனாக 3000 வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் வாங்கும்போது நீங்கள் ஜூலை 5க்கு மேலே இந்த அப்ளிகேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து தாவேக்கா ஆட்சியில் நாங்கள் எதையுமே பொய் சொல்ல மாட்டோம், சொன்னதை செஞ்சே தீருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இன்னொரு விஷயம் கேட்குறீங்க, இதுக்கு வந்து புதுசாக அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ண சொல்லுவாங்களா, எங்களுக்கு திரும்ப எல்லா ஆவணங்களும் சப்மிட் பண்ண சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக புதுசாக எல்லாருமே நம்மளுக்கு அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஆவணங்கள் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம், அதில் யாரெல்லாம் அந்த வந்த பணம் ரத்தாகும், இன்னும் வராதவங்களுக்கு நிறைய பேருக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு புது அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. புது அப்ளிகேஷன்ஸில் ஒரு சில ஆவணங்கள் வந்து நம்மளுக்கு கூட சேர்க்குற மாதிரியும் இருக்கலாம், இல்லை குறைச்சிக்கிற மாதிரியும் இருக்கலாம். இதில் வந்து வங்கி பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இது வந்து கட்டாயமாக இருக்கும். அது இல்லாமல் இருக்காது. அதனால தான் நான் அப்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், எல்லாருமே இந்த ரேஷன் கார்டையும் ஆதார் கார்டு, இந்த ஓடிபி, ஃபோன் நம்பரு, பேங்க்கில் கொடுத்த வங்கி கணக்கு நம்பரு அதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட்டு 0 பேலன்ஸாக இருந்தாலும் 500 கணக்கு வச்சு அதை மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே போலவே எல்லாருமே மிஸ் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா வங்கி கணக்கு நீங்கள் 0 கணக்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அதில் 500 வரவு வச்சுக்கோங்க. ஏன்னா அக்கௌண்ட் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு புதுசாக அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறது ஏறாமல் கூட போகலாம். நம்ம சைடு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம பக்கம் உள்ளதை நீங்கள் தெளிவாக எல்லாத்தையுமே சரி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் அப்போதுலேருந்து வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன். இன்னொரு விஷயம், நிறைய ஸ்கீம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஸ்கீம்ஸ் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. நலத்திட்டங்கள், இலவசங்கள் இதெல்லாம் நிறையவே கொடுக்க போகிறாங்க. அதை பற்றின வீடியோக்கள் அடுத்தடுத்து நான் வீடியோக்கள் போட்டுகிட்டே இருக்க போகிறேன். கண்டிப்பாக சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்பப்போ போகிற வீடியோ உங்களுக்குலாம் வந்து சேரும். நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டில் உள்ள அட்ரஸ்ஸு, நம்மளோட ஃபோன் நம்பரு, அதில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் எல்லாத்தையுமே மாற்றி வச்சுக்கோங்க, ரினியூவல் பண்ணிக்கோங்க. கண்கருவிழி, கைரேகை இது எல்லாமே நீங்கள் பதிவு பண்ணுறதுனா பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு ரேஷன் கார்டு தான் எல்லாமே பேச போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த 2500 மதிப்புமிகு மகளிர் திட்டத்தில் 2500 அப்படின்றது வந்து ஜூலை 5ஆம் தேதி இறுதிக்கட்ட முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றின வீடியோ நான் அடுத்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ.